ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சொந்த ஊர் செல்லாத புலம்பெயர் தொழிலாளர்கள் திருப்பூரில் தீபாவளி கொண்டாடுவதால் கடை வீதிகளில் இறுதிக்கட்ட விற்பனை சூடுபிடித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கும். அருண், வணக்கம். கள விவரங்களை பதிவு பண்ணலாம். அருண், வணக்கம். வடமாநில தொழிலாளர்கள் தங்கள் ஊர் செல்லாதவர்கள் திருப்பூரில் தீபாவளி மற்றும் வருகின்ற அக்டோபர் 24 மற்றும் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ள சாட் பூஜையை கொண்டாடுவதற்காக கடை வீதிகளில் பொருட்கள் வாங்க குவிந்ததால் அதிகமான கூட்டம் காணப்படுகிறது. தீபாவளி பண்டிகையானது நாளை நாடு முழுவதுமே கொண்டாடப்பட உள்ள நிலையில் இறுதிக்கட்டமாக புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதால் அதே போல வருகின்ற அக்டோபர் 24 தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சட் பூஜைக்கும் தேவையான பொருட்களை வடமாநில தொழிலாளர்கள் வாங்கி வருகிறார்கள். இதன் காரணமாக திருப்பூர் புது மார்க்கெட் வீதி, குமரன் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள துணிக்கடைகள், ஃபேன்சி கடைகள், காணொலியகங்கள், செல்போன் கடைகள் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. அதே போல வடமாநில தொழிலாளர்கள் தங்கள் ஊரில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு புத்தாடை மற்றும் அங்கு பேன்சி ரக பொருட்களை இங்கு திருப்பூரிலிருந்து வாங்கி செல்ல முனைப்பு காட்டுகிறார்கள். நாளை தீபாவளி என்பதால் இந்த பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் தீபாவளி இறுதி கட்ட விற்பனையானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் அருகே கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளதால் பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வாகனங்கள் சென்ற பின்பு கூட்டமாக அனுப்பி வருகிறார்கள். மேலும் ஜார்க்கண்ட், ஒரிசா, பீகார் உள்ளிட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சிலர் டிக்கெட் கிடைக்காமல் பல்வேறு காரணங்களால் திருப்பூரில் தீபாவளியை கொண்டாடிவிட்டு வருகின்ற அக்டோபர் 24 சாட் பூஜைக்கு தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்புவதற்காக முனைப்பு காட்டி வருகிறார்கள். தொடர்ந்து திருப்பூர் பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.